காதல் 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 இனித்திடும் நரகமா காதல் காதல். ஐஷு, நீங்க வீட்டுக்கு கிளம்பலையா? இல்ல சரவணா, நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருந்தீங்களா? அதான் எனக்கு மனசே கேட்கல. உங்களுக்கு வேற இப்படி ஒரு ப்ராப்ளம். இந்த மாதிரி நேரத்துல ஒரு ஃப்ரெண்டா உங்களை நான் எப்படி தனியா விடுவேன்? ஐஷு, அதை பத்தி தான் உங்ககிட்ட இன்னைக்கு பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஒரு குட் நியூஸ். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு என்னோட ரிப்போர்ட்லாம் அனுப்பி வச்சிருக்கேன். அவன் கண்டிப்பா இதை குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டான். என்ன, நிஜமாவா? ஆமா ஐஷு. சரவணா, நீங்க உண்மையா தானே சொல்றீங்க? ஆமா ஐஷு, நிஜமாதான். இதை கண்டிப்பா சரி பண்ண முடியும்னு அவன் சொல்லிட்டான். ஸோ நான் உடனே அவனை பார்க்க போறேன். சூப்பர் சரவணா, கையை கொடுங்க. உங்க ஆபரேஷன் சக்சஸ் ஆக என்னோட ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஐஷு, இன்னும் நீங்க பீரியட் டேட் செக் பண்ணலையா? என்ன, புரியல? இன்னும் நீங்க பீரியட் டேட் செக் பண்ணலையான்னு கேட்டேன். ஏன் அப்படி கேக்குறீங்க? மேடம், யூ ஆர் பிரெக்னன்ட். வாட்? நிஜமாவா சொல்றீங்க? ஹே, ஐ எம் அ டாக்டர். ஆமால்ல சரவணா, உண்மையாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் போய் அனிஷ் கிட்ட சொல்லணும். சரவணா, அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க விஷயத்தையுமே நான் அனிஷ் கிட்ட சொல்லிடவா? அதான் இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்க போகுது. கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால இதை நான் அனிஷ் கிட்ட மட்டும் சொல்லிடவா? அவன் 2 மாசமா ரொம்ப திங்கிங்கா இருக்கான். ஏன் டல்லா இருக்க, என்ன ஏதுன்னு எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கான். ப்ளீஸ். ஓகே ஐஷு. தேங்க்யூ. சார், அங்க பாருங்க சார். இந்த லவ்வர்ஸ் அனுமதி தாங்க முடியல. ஆனா பார்த்தா லவ்வர்ஸ் மாதிரியா இருக்கு. கல்யாணம் ஆன மாதிரில இருக்கு. ஏதாவது புருஷன் பொண்டாட்டி வந்து பேசிட்டு இருப்பாங்களா இருக்கும். சார், புருஷனும் பொண்டாட்டியா இருந்தா வீட்டுல உட்காந்து பேச வேண்டியதானே? எனக்கு என்னமோ தள்ளிட்டு வந்து கேஸ்ன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க சார், எப்படி கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான்னு. ஓகே, சீக்கிரமா நிச்சயத்தை வைக்கிட்டீங்க. இதை ஃபர்ஸ்ட் போய் அனிஷ் கிட்ட சொல்லணும். கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவான். உடனே போங்க. இது என்ன, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. எல்லாரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவளை அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இவன் என்னடான இப்படி பார்க்கில் உட்காந்து பல்ல கட்டிட்டு பேசிட்டு இருக்கா. இவளால என் மானமே போகுது. போற வரவெல்லாம் என்னமா பேசிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு எடுத்து சொன்னாலும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. வீட்டுக்கு வரட்டும், இன்னைக்கு இவளுக்கு இருக்கு. சார், ஏதாவது ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் சார். நீங்க தேவையில்லாம வேலை விடாதீங்க. என்ன, நல்லா பாருங்க. எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஷட் அப் மாரி. ஷீ இஸ் மை ஒய்ஃப். சார், சாரி சார். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சும்மா தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காதீங்க. சாரி சார், அவங்க தான் உங்க ஒய்ஃப்னு எனக்கு தெரியாது. ஐ எம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே. நீங்கள் ஸ்டேஷனுக்கு போங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். எதுக்குடா உனக்கு இது வேண்டாத வேலை? வாயை மூடிட்டு இருக்கலாம்ல. எனக்கு என்னன்னு தெரியும், அவங்க சாரோட ஒய்ஃப்னு. ஏற்கனவே அந்த ஆள் மண்டை சூடு பிடிச்சவரு. இதுல இங்க இருந்து இதை கேட்டுட்டு போறாரு. அவர் ஒய்ஃப் பாவம் என்ன பண்ண காத்திருக்காரோ. ஹேய் குட்டி, இதை கேட்டதும் எவ்வளோ சந்தோஷப்படுவாரு உங்களுக்கு தெரியுமா? நானும் உங்க அப்பாவும் உங்களுக்காக நிறைய பேர்லாம் யோசிச்சு வச்சிருந்தோம். ஆனா குட்டிமா, உங்க அப்பா ரொம்ப கோபக்காரரு. நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே அதை சரி பண்ணிடலாம். நீங்களும் நானும் சேர்ந்துக்கிட்டு அப்பாவுக்கு நல்ல உதை கொடுக்கலாம். 10 மாசம், இன்னும் 10 மாசம் நீங்க வெளியே வந்து அப்பாவை உதைக்கிற உதையில அப்பாவுக்கு இனிமே கோவமே வரக்கூடாது. இதுக்காக உங்க அப்பாவை நான் கொரோனா சொல்லலை. இப்ப வேணா பார்த்துக்கிட்டே இரு. உன்னை பத்தி சொன்னது உங்க அப்பா சந்தோஷத்துல துள்ளி குதிப்பான். அனீஷ், எப்ப வருவேன்? உனக்காக நான் இல்ல 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 நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் வாடா. வரும்போது இப்படி மூஞ்சி வெறுப்ப வச்சுட்டு வந்தா எப்படி? டேஷன்ல உள்ள டென்ஷன் அப்படித்தானே? அதெல்லாம் இப்போ ஒரு நிமிஷத்துல காணாம போக போகுது பாரு. அனீஷ், எதுக்கு இப்ப அடிச்ச? ஏண்டி, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அந்த ஹாஸ்பிட்டலுக்கே உன்னை ஒர்க்குக்கு போகக்கூடாதுன்னு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இவனும் உன்னையும் அவளையும் பத்தி வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாத குறைக்கு இன்னைக்கு பார்க்கில் உட்காந்து 2 பேரும் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நம்ம ஃபேமிலிக்கு தெரியும். ஆனா மற்றவங்க கண்ணுக்கு அது தப்பா தானே தெரியும். இன்னைக்கு எனக்கு கீழே வேலை பார்க்குற கான்ஸ்டபிள் அவன் உன்னை பத்தி தள்ளிட்டு வந்த கேஸ்ன்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஏன் ஐஷு, எதுக்கு இப்படி என் மானத்தை வாங்கிட்டு இருக்க? உன்னால எனக்கு எங்க போனாலும் அசிங்கம் மட்டும்தான் மிஞ்சுது. அவன் பேசுறத காது கொடுத்து கேட்க முடியல. யாரோ என்னமோ பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு நான் கவலைப்பட்டுட்டு இருக்க முடியாது அனீஷ். எனக்கு நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறது மட்டும்தான் முக்கியம். இது எனக்கான லைஃப். எனக்காக மட்டும்தான் நான் வாழ்றேன். மற்றவங்கள பத்தி நான் ஏன் யோசிக்கணும்?
யார் எப்படியோ பேசிட்டு போட்டும். என்னை பத்தி நீ என்ன நினைக்கிறங்கிறது மட்டும்தான்டா எனக்கு முக்கியம். என் கேரக்டர் பத்தி உனக்கு தெரியாதா? இப்படி சொல்லி சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத. உன்னை பற்றி எனக்கு தெரியும்டி. ஆனால் மற்றவங்க பேசுகிற பேச்சு என்னால் டாலரேட் பண்ணிக்க முடியல. அனீஸ், பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. சரி, ஏதோ பேசிட்டாங்க, விடு. இப்போ அது முக்கியம் இல்லை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணணும். அதெல்லாம் ஒரு மண்ணு வேண்டாம், நீ தள்ளிப்போ. ப்ளீஸ் அனீஷ், நான் சொல்றத கேளு. ஐஷு தள்ளிப்போ. அனீஷ் ப்ளீஸ். ஐஷு கையெடு. அனீஷ் ப்ளீஸ்டா. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதாடி? அனீஷ். ச்சே, நீ என்னைக்கு என் பேச்ச கேட்குறியோ அன்னைக்கு தான் ஐஷு நீயும் நானும் ஹாப்பியாக இருக்க முடியும். அது வரைக்கும் இப்படித்தான். அனீஷ், தூக்கி விடு அனீஷ். ஐயோ அம்மா, என்ன திடீர்னு வயிறு இவ்வளோ வலிக்குது. அனீஷ் நில்லு. அனீஷ் குழந்தை. அனீஷ் அனீஷ். ஐயோ அம்மா. அர்ஜுன் அர்ஜுன். அம்மா அர்ஜுன் அர்ஜுன். ஐயோ அம்மா, வலி தாங்க முடியல அர்ஜுன். நீ என்னாச்சு? என்னை எதுவும் கேள்வி கேட்காத அர்ஜுன். இப்போ உடனடியாக ஹாஸ்பிட்டல் போகணும், கூட்டிட்டு போ. நீ அடிச்சானா? அர்ஜுன் ப்ளீஸ், எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, கூட்டிட்டு போ. அண்ணி அப்போ வெயிட் பண்ணுங்க, நான் சரவணாக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன். இல்லை அர்ஜுன், அவர் எங்கேயும் வெளியே கிளம்புறாரு. நீ வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ ப்ளீஸ், சீக்கிரம். லேட் பண்ண பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். கூட்டிட்டு போ அர்ஜுன். சோஃபி, செக்கப் போயிட்டு வந்துட்டியா? ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க? குழந்தை நல்லா ஆக்டிவாக தான் இருக்கான். என்னை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொன்னாங்க. ம். சரி, என்ன திடீர்னு ஏன் ரூம் பக்கம்? ஐஷங்க அது வந்து என்னடா மறுபடியும் சண்டை போட்டியா? ம். ஏன் அனீஷ் இப்படி பண்ணுற? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவன் முன்னாடி என்றைக்குமே நான் உன்னை விட்டு கொடுத்து பேசினதில்லை. அது ஏன் தெரியுமா? நீ என் ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. அவள் இடத்துல இருந்து யோசித்து பார்த்தா தான் புரியும் அவளோட கஷ்டம் என்னன்னு. 3 வருஷம் அவ்வளோ லவ் பண்ணிட்டு ஏன் அவளை இப்படி போட்டு கஷ்டப்படுத்துகிற? உனக்காக அவங்க அப்பாவை பற்றி கூட யோசிக்காமல் உயிரை விட துணிஞ்சா. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருந்த. ஆனால் அப்பவும் உன் ஆசை என்னன்னு தெரிஞ்சு ஒன்றை ஒரு ஆளாக்குனா. ஆனால் அவளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற? அவளும் எனக்கு ஃப்ரெண்டு தான். அவளை நினச்சாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் ஒவ்வொரு நேரத்துலையும் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி அவளை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். ஆனால் பாவண்டா, அவள் எவ்வளோதான் தாங்குவா? என்ன சோஃபி, நீயும் இப்படி பேசுகிற? அவள் மட்டும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போகாமல் இருந்தா நான் அவளை ஏன் திட்ட போகிறேன்? அவள் வேலைக்கு போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறது தப்பா என்ன? அப்படி பார்த்தா நானும் தான் ஒர்க் போயிட்டு இருந்தேன். ஆனால் சோஃபி, இப்போ நீ சூர்யா பேச்சு கேட்டுட்டு வீட்டில் தானே இருக்க? லூஸு, இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு ப்ரெக்னென்சியில் சின்ன ப்ராப்ளம் இருக்குது. கேர்ஃபுல்லாக இருக்கணுமேங்கிறதுக்காக வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்றைக்குமே ஒன்றை மாதிரி சூர்யா எனக்கு எந்த தடையும் போட்டதே இல்லை. இப்போ நான் ஆசைப்பட்டு ஒர்க்கு போகணுன்னு கேட்டாலும் அவர் என்ன வான்னு தான் சொல்லுவார். ஏன்னா உங்கள் அண்ணனுக்கு எப்போவுமே என் சந்தோஷம்தான் முக்கியம். அங்கே அவள் வேலைக்கு போகிறனால அவன் கூட பேசுகிறனால யார் யார் எப்படிலாம் பேசுகிறாங்க தெரியுமா? டேய், எவன் எப்படி பேசுனா என்ன? உன் பொண்டாட்டியை பற்றி உனக்கு தெரியாதா? ஊரில் உள்ளவனுங்க பேசுகிறாங்கங்கிறதெல்லாம் பற்றி நீ கவலைப்பட்டுட்டு அவளை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க. புரிஞ்சுக்கோ அனீஷ், அவள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டே இருக்கான்னு அவளை மேலும் மேலும் நீ கஷ்டப்படுத்திட்டே இருக்க. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக அது வெடிக்கும் பாரு. இன்னைக்கு மொத்தமாக அவள் உன்னை விட்டுட்டு போயிடுவா. என்ன சோஃபி இப்படிலாம் சொல்கிற? ஆமாடா, ஒருத்தரால் எவ்வளோ பொறுத்துக்க முடியும்? அன்னைக்கு நீ தான் அழுது புலம்பிட்டு இருப்ப. சரி நீயே சொல்லு, ஒரு வேளை அவள் உன் ப்ரெஷர் தாங்க முடியாமல் உன்னை விட்டுட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவ? சத்தியமாக என்னால் அப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சு கூட பார்க்க முடியல. செத்துருவேன். அவள் இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இதுதான் உன் பிரச்சனையே. அவள் இல்லாமலும் உன்னால் இருக்க முடியாது, இருந்தாலும் பேசி பேசி அவளை சாகடிக்கிற. அவளை அப்படியே ஃப்ரீயாக விடுறா. அவள் ப்ராப்ளமை அவளுக்கு ஃபேஸ் பண்ண தெரியும். நீ ஒன்றும் அவளை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் நீ ஏதாவது அவகிட்ட பிரச்சனை பண்ணா அதுக்கப்புறம் நானே அவகிட்ட சொல்லிடுவேன், இவனை விட்டுட்டு போயிடணு. அதெல்லாம் என் பொண்டாட்டி என்னை விட்டு போக மாட்டா. எனக்கு தெரியும் என் பொண்டாட்டியை பற்றி. இந்த தைரியம்தான் உன்னை இவ்வளோ பண்ண வைக்குது. நீ பார்த்துக்கிட்டே இரு. நீ பண்ணுற வேலைக்கு ஒரு நாள் உனக்கு ஆப்பு கன்ஃபார்ம். ரொம்ப பயமுறுத்தாத. ஆமாம், இப்போ அவள் எங்கே போயிருக்கா? உனக்கு எதுவும் தெரியுமா? உங்ககிட்ட சொல்லிட்டு போனாளா? தெரியலையே.
நானே ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான் வந்தேன். பாவம் அவ போகும்போது கோவத்தில் அடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ 2 நாள் அவளை அப்படியே ஃப்ரீயாக விடு. அவள் மெதுவாக வரட்டும். பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது பேச பேச அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் ஆகும். கொஞ்சம் அவளை ஃப்ரீயாக விடு. ம் சரிங்க மேடம். அப்புறம் எங்கள் குட்டி தேவதை என்ன பண்ணுறா? ஏய், நீ குட்டி தேவதைன்னு சொன்னதும் அவள் கிக் பண்ணுறா. ஹாய், ரியலி? எங்க நான் பார்க்குறேன். குட்டிமா, சித்தப்பா பேசுறதுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்களா? வாங்க சூர்யா, இங்கே பாருங்களேன். அனீஷ் கை வச்சதும் இவ கிக் பண்ணுறா. ம் பாடுறா. சூர்யா, இப்போ தான் ஆஃபீஸ் முடிஞ்சா? ம் ஆமாடா. ஏன் அனீஷ், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? ம் கேளு சூர்யா. இல்லை, நான் இல்லாதப்போ நீ பாட்டுக்கு வர சோஃபி கூட இவ்வளோ ஜாலியாக கேஷுவலாக பேசிகிட்டு இருக்க. குழந்தையோட மூமெண்ட்டை தொட்டு பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சு நான் தப்பாக பேசிட்டா என்ன பண்ணுவேன்? என்னண்ணே வார்த்தையெல்லாம் வித்தியாசமாக வருது. அவ என் ஃப்ரெண்டு, அப்புறம் அண்ணி, அதுக்கப்புறம் தான் உன் பொண்டாட்டி. நான் கேட்ட கேள்வி உன்னை இவ்வளோ கோவப்படுத்துதே. அப்போ ஐஷுவை நீ எவ்வளோ காயப்படுத்துற? அவங்க மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும்? சூர்யா, அதுவும் இதுவும் ஒன்றா? 2ம் ஒன்று தான். உனக்கு வந்த ரத்தம் மற்றவங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? நீ சோஃபியும் பற்றி ஒரு வார்த்தை கேட்டதுக்கே உனக்கு இவ்வளோ கோவம் வருதுல்ல? நீ ஐஷுக்கிட்ட என்னெல்லாம் பேசுற? என்னடி உன் புருஷன் நம்மளை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? பல்ல காட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க. டேய், அவர் கேட்குறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ தப்பாக பேசுனா மற்றவங்களும் நம்மளை அப்படி தானே பேசுவாங்க. ஆனால் சூர்யா ஒரு தடவை கூட என்னை அப்படி கேட்டதில்லை. ஏன்னா என்னை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். என்னை பற்றி மட்டும் இல்லை, அவர் தம்பி உன்னையும் அவர் அவ்வளோ நம்புறாரு. ஆனால் நீ ஐஷுவை எவ்வளோ காயப்படுத்த முடியுமோ அவ்வளோ காயப்படுத்திக்கிட்டு இருக்க. அதை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார். அவர் கேட்கும்போது உனக்கு கோவம் வருதில்ல? இப்போ இதே நிலைமை தானே அவங்களுக்கும். அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்குலாம் ஏன் ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது? நான் அவங்கள பற்றி தப்பாலாம் பேசலை. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியும் நான் தப்பாக நினைக்கல. ஆனால் மற்றவங்க பார்வைக்கு அது தப்பாக தெரியுதுல்ல? அப்படி தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டும். யார் என்ன பேசுனா என்ன? ஐஷுவை நீ நம்பினா மட்டும் போதும். ஐஷுவை நீ நம்பினா மட்டும் போதும். அவங்களுக்கு தேவை அதுதான். அட்லீஸ்ட் அந்த ஒரு விஷயத்தையாவது அவங்களுக்கு கொடு. இதுக்கப்புறம் அது கொஞ்சம் திருந்து அவங்க வீட்டுக்கு வந்ததும் அவங்கள ஒழுங்காக பார்த்துக்கோ. அவங்க மேலே நீ எவ்வளோ லவ் வச்சிருக்கன்னு புரியுது. அதனால தான் மற்றவங்க பேசுகிறத உன்னால் தாங்கிக்க முடிய மாட்டேங்குது. ஆனால் அந்த கோவத்தை நீ அவங்க மேலே காட்டுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ இப்படி பண்ணுறதுனால ஒரு நாள் அவங்க உன்னை வெறுத்துருவாங்க அனீஷ். அப்புறம் நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவ. பிகாஸ் நீ ஐஷுவை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம். இதுக்கப்புறமாவது புரிஞ்சு நடந்துக்கோ. ம் சரி சூர்யா. சரி சோஃபி, நீங்கள் இருங்க, நான் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன். ம் சரிடா. அவனுக்கு புரிய வைக்கிறேன்னு வேற விதமாக பேசிட்டேன், சாரி. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவன் புரிஞ்சுக்கிட்டு அவன் லைஃப்பை இனிமேல் ஹாப்பியாக கொண்டு போனான். எனக்கு அதுவே போதும். அம்மா முடியல. ஐயோ, வயிறு ரொம்ப வலிக்குது. என்னாச்சுமா? டாக்டர், இன்னைக்கு தான் நான் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணேன். தெரியாமல் வலிக்கு கீழே விழுந்துட்டேன். வயிற்றுல அடிபட்டுருச்சு. இப்போ வயிறு ரொம்ப வலிக்குது. மைல்டா ப்ளீடிங் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ணி, என்ன சொல்கிறீங்க? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? உள்ள வாங்கம்மா. அன்னி கீழே விழுந்துலாம் அடிபட்டிருக்காது. கண்டிப்பாக அந்த நாய் தான் அடிச்சிருப்போம். அன்னைக்கும் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு. இன்னைக்கு அந்த நாய் தொலைஞ்சான். என்ன சார் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க? உங்கள் ஒய்ஃப் தானே அவங்க, சேஃபாக பார்த்துக்கணும்னு அறிவில்லை? சாரி சார், எங்களால் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. பேபி அபார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் அவங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன். நிறைய ப்ளீடிங் ஆகும். பக்கத்துல இருந்து பார்த்துக்கோங்க. வாஷ்ரூம் போகணுன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு ஃபீவர் வர வாய்ப்பு இருக்குது. சடனாக ஃபிக்ஸ் கூட வரும். அண்ட் ஓவர் ப்ளீடிங்கால் அவங்க மயக்கம் போடலாம். ஸோ கூட இருந்து பார்த்துக்கோங்க. ம் ஓகே டாக்டர். இன்னைக்கு செத்துடா நீ. அண்ணனு கூட பார்க்க மாட்டேன். இன்னைக்கு வந்து உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. அண்ணி இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டல நீ. யாரோடும் பேசாம ஒரு தீவ போல நாளெல்லாம் வாழ்ந்தேனே. வேரோடு சேராது ஒரு பூவை நம்பி வீழ்ந்தேனே. உசுரு விட்டு போயிட்ட மனசு வெட்டி வீசிட்ட. உசுரு
அவ என் அண்ணி. இந்த நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. அண்ணி ரொம்ப பெயினா இருக்கா? ம் ஆமாம் அர்ஜுன், வலி தாங்க முடியல. எனக்காக ஒன்று பண்ணுறியா? நர்ஸ் யாரையாவது கூப்பிட்றியா? எந்திரிங்க அண்ணி, நானே ஹெல்ப் பண்றேன். நீயா? வேணாம் அர்ஜுன், யாரையாவது கூப்பிடு. அண்ணி டாக்டர் தான் சொல்லிட்டு போனாங்க. நான் பார்த்துக்கிறேன். நான் வெளியே நிற்கிறேன். நீங்கள் டோர் மட்டும் ஓப்பன்லேயே வைங்க. பிகாஸ் உள்ளே நீங்கள் மயக்கம் போட்டுட்டீங்கன்னா அப்புறம் ப்ராப்ளம் ஆயிரும். ம் சாரி அர்ஜுன், என்னால் உனக்கு தான் சங்கடம். ஏச்சே, என்ன நீ இப்படி யோசிக்கிறீங்க? வார்த்தைக்கு வார்த்தை அம்மாவுக்கு சம்மன்னு சொல்லிட்டே இருப்பேன். இன்னைக்கு உங்களை நான் அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் நர்ஸை கூப்பிட்றேன், ட்ரிப்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிட்டோம். இல்லை அர்ஜுன், அது எனக்கு தெரியும், நானே பார்த்துக்கிறேன். ஐயோ அம்மா, முடியல அர்ஜுன், காலெல்லாம் அப்படியே நடுங்குது. இருங்க நீ, நான் ஹெல்ப் பண்ணுறேன். அர்ஜுன் வேணாம், நான் அப்படியே மெதுவாக நடக்கிறேன். அண்ணி, நான் உங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு சங்கடமாக தான் இருக்கும். நான் வேணா அவனை இல்லை இல்லை அவன் வேண்டாம், அந்த பொறுக்கி தானே உங்களை இப்படி பண்ணான். உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி வர வைக்கவா? இல்லை என் அம்மாவை கூப்பிட்றேன். இல்லை அர்ஜுன் வேணாம், அவங்க யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேணாம். என் அப்பா அவர் பொண்ணு சந்தோஷமா இருக்காருன்னு நினச்சி அவரும் நிம்மதியாக இருக்காரு. அந்த நிம்மதியை நான் கெடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாரி அர்ஜுன், உன்னை சங்கடப்படுத்துறேனா? ஏச்சா அதெல்லாம் இல்லை அண்ணி, நான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே தான் யோசித்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அர்ஜுன், 2 நாள் தானே, சமாளிச்சுக்கலாம். உண்மையை சொல்லுங்க, கீழே விழுந்தா இப்படி ஆச்சு? சொல்லுங்க அண்ணி, அவன் அடிச்சனால தானே உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. அதெல்லாம் இல்லை அர்ஜுன். என்ன அண்ணி, இந்த நிலைமையிலையும் அவனை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க. இல்லை அர்ஜுன், அவனுக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரியாதுல்ல, அதான் தெரியாமல் பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். அவன் உங்களை அடிக்கிறதே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதில் உங்களை தள்ளி வேற விட்டானா? அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல அர்ஜுன், ஏதோ கோபத்தில் வந்துட்டான். நான் தான் அதை புரிஞ்சுக்காம அவன் பக்கத்தில். அண்ணி என்ன இருந்தாலும் அதுக்காக இப்படி தான் பிடிச்சி தள்ளி விடுறதா? இருங்க, இப்போவே அவனுக்கு கால் பண்ணி கூப்பிடுறேன். அவனை வெட்டினாதான் எனக்கு ஆத்திரமே தீரும். அவனை வெட்டினா மட்டும் என் குழந்தை திரும்பி வந்துருமா என்ன? விடு அர்ஜுன். என்ன அண்ணி, அவன் மேலே உங்களுக்கு கோபமே இல்லையா? இருக்கு, நிறையவே இருக்கு. ஆனால் என்ன பண்ண சொல்கிற? ஒன்றும் பண்ண முடியாது அர்ஜுன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஏதோ கோபத்தில் கை நீட்டிட்டான். இப்போ இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா துடிச்சிருவான் அர்ஜுன். இழிச்சான், நீங்கள் தான் அப்படி நினச்சிக்கணும். இல்லை அர்ஜுன், அவன் வெளியே தான் அப்படி, உள்ள ரொம்ப சென்சிட்டிவ். மனசளவில் ரொம்ப நொந்துருவான், தன்னை தானே காயப்படுத்திக்குவான். எந்த சூழ்நிலையிலையும் அவனுக்கு இதை தெரியப்படுத்திட வேணாம். அண்ணி, அவன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், அது அவனுக்கு சுட்டி காட்ட வேணாமா? அண்ணி, அவன் மேலே எனக்கே இவ்வளோ ஆத்திரம் வருது, உங்களுக்கு கொஞ்சம் கூட கோபம் இல்லையா? இப்படி பணிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க அவனுக்கு. என்ன பண்ணுறது அர்ஜுன், லவ் பண்ணி தொலைஞ்சிட்டனே. என்னை விட என் குழந்தைய விட இப்பவும் அவனை பற்றி தான் என்னால் யோசிக்க முடியுது. அதுக்காக அவனை இப்படியே விட போறீங்களா? இதுக்கப்புறமா அவன் உங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான். தெரியும் அர்ஜுன், அதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். டிவோர்ஸ் கொடுக்கலான் இருக்கேன். அண்ணி, ஆமாம் அர்ஜுன், எனக்கு அவன் மேலே கோவம் இல்லை, ஆனால் வருத்தம் நிறையாவே இருக்கு. ஒரு வார்த்தை நான் சொல்ல வரத அவன் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக மாறி இருக்கும். நான் எவ்வளோ சந்தோஷமாக எதிர்பார்ப்போட அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் ஒரு செகண்ட் அழிச்சிட்டான். அந்த வருத்தம் என் மனசுக்குள்ளே நிறையவே இருக்கு அர்ஜுன். டிவோர்ஸ் கூட அவனுக்கு நான் தண்டனையை கொடுக்கல, அவன் கூடயே இருந்தன வையேன். இது என்னைக்காவது நானே அவன்கிட்ட சொல்லி அவனை காயப்படுத்திடுவேன். அதுவும் இல்லாமல் என் குழந்தைய கொண்டவன் கூட என்னால் இனியும் லைஃப்பை ஷேர் பண்ண முடியாது. அவனை எனக்கு பிடிக்கும் தான், தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டான் தான். ஆனால் என்னால் இதை மன்னிக்க முடியாது. இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேண்டாம் அர்ஜுன், என்னால் முடியலை. ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது. சாரி அண்ணி, உங்களுக்கு இந்த டைமில் பெயினாக இருக்கும். நான் அதை கூட யோசிக்காமல் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சாரி. என் கண்ணை மூடி ரெஸ்ட் எடுங்க. பரவாயில்ல அர்ஜுன், இதெல்லாம் ஒரு வழியே இல்லை. எவ்வளவோ கனவோட என் வாழ்க்கையை ஆரம்பித்தேன், இப்படி மொத்த கனவு செதஞ்சிருச்சு. அதை விட இதெல்லாம் ஒரு பெரிய வழியே இல்லை. சரி அண்ணி, ஃபீல் பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுங்க. என்ன சார், போன வேகத்தில் அப்படியே திரும்பி வந்திருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. சார், சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்த புதுசில் உங்கள் ஒய்ஃபும் அடிக்கடி ஸ்டேஷனுக்கு வருவாங்க. அப்போல்லாம் உங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்களும் அவ்வளோ ஜாலியாக இருந்தீங்க. இப்போ ஏன் சார் இப்படி ஆயிட்டீங்க? அண்ணே, அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, விடுங்க. சார், நான் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள். ஆனால் வந்த புதுசில் அண்ணன் அண்ணன் உரிமையாக கூப்பிட்டு உங்கள் காதல் கதையெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அதை வச்சு சொல்கிறேன், இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு சார். உரிமை எடுத்துட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்கீங்க, அது மட்டும் உண்மை.
ஸ்டேஷனில் ஏதாவது ஒர்க் இருந்தால் போய் பாருங்க போங்க. சார் இந்த காலத்துல பொண்ணுங்க வெளியே போனா ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. ஏன் எத்தனையோ கேஸ் நம்ம ஸ்டேஷன்லயே பாக்குறோம். அதனாலேயே எத்தனையோ பேர் வெளியே வர்றதுக்கே யோசிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுறாங்க. ஆனா உங்க ஒய்ஃப் படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சு அவ்வளோ தைரியமா இருக்காங்க. யார் என்ன பேசினாலும் அதை காதுல வாங்கிக்காம அவங்க வேலையை அவங்க கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நீங்க உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நீங்களும் அவங்களை கஷ்டப்படுத்துறது ரொம்ப தப்பு சார். மாறி பேசுனதை நீங்களும் தானே கேட்டுட்டு இருந்தீங்க. ஆளும் அப்படி இருக்கு சார். அண்ணன் தங்கச்சியும் சேர்ந்து ஒன்னா கையை கொடுத்துட்டு போனாலே தப்பா பேசுற உலகம் இது. இதுக்காகலாம் உங்க பொண்டாட்டியை நீங்க வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு சார். அண்ணே நான் அவளை பூட்டி வைக்கணும்லாம் நினைக்கல. ஆனா இந்த மாதிரி கேவலமான பேச்சுக்கு அவ ஏன் ஆளாகணும்? பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. அவங்க வாயெல்லாம் நம்ம மூடவே முடியாது. அப்படி மூடணும்னு நினைச்சா நம்ம வெளியவே தலை முடியாது. உங்க ஒய்ஃபும் உங்க பேச்சை கேட்டுட்டு எவ்வளவு நாள் உங்களை சகிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க இப்படி பண்ண அவங்க உங்களை விட்டு வேலைக்கு போயிட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாள் வேணா பாருங்க, இதை நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அண்ணே இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போங்க சார். அப்படியே இங்க இருந்து கோவத்தை போய் அவங்க மேலதான் காட்டியிருப்பீங்க. முதல்ல போய் அந்த பொண்ணு கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. உங்களை நம்பி உங்களுக்காக மட்டும் வந்த பொண்ணு. அவங்கள நீங்களே கஷ்டப்படுத்தினா அவங்க வேற எங்க போவாங்க? ஸ்டேஷன் ஒர்க்கெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போங்க சார். போய் உங்க ஒய்ஃப் கிட்ட பேசி மன்னிப்பு கேளுங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? இவன் சொல்லி நம்ம கேட்கணுமாண்ணா? சேச்சே அதெல்லாம் இல்லைண்ணே. நீங்க சொல்றதுலாம் சரிதான். ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன். ஆனா இப்போ எனக்கு நினைச்சா வருத்தமா தான் இருக்கு. நான் அவளை போய் பார்க்குறேன். சரிங்க சார். ஏண்டி உங்களுக்குள்ள சண்டை வருதுன்னு புதுசா? அதுக்காக சொல்லாம கொள்ளாம போயிருக்க? ஆமா, 2 பேரும் எங்க போனீங்க? அண்ணி மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரேன். ஏன் இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? என்ன அர்ஜுன் இவ்வளோ கோவமா பேசுற? நான் சும்மா யதார்த்தமா தான் கேட்டேன். ஷூ கோவத்தில் அடிச்சிட்டேன். அதுக்காக இப்படி சொல்லாம போவியா? 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? எங்க போனா உனக்கு என்னடா? ஏய் என்ன வாய் நீளுது? அவ ஏன் பொண்டாட்டி? நான் கேள்வி கேட்குறேன். உனக்கு என்ன வந்துச்சு? பொண்டாட்டி பொண்டாட்டி மாதிரியே நடத்துன? ஏய் அவ மேல உள்ள பாசத்துல நீ பேசுறேன்னு எனக்கு புரியுது. அதுக்காக இங்க போனீங்கன்னு கூட நான் கேட்க கூடாதா? உனக்கு கேள்வி கேட்குற அருகதை இல்லை. நீ கேள்வி கேட்க கூடாது. அப்பா நான் உங்களை எந்த கேள்வியும் கேட்கல. போய் தொலைங்க. வாங்க நீ. எரும மாடு, அவளை பார்க்கும் போதே தெரியுது அவளை நீ எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருப்பான்னு. இதுக்கப்புறமாவது ஒழுங்கா நடந்துக்க. அர்ஜுன் கூட தானே வெளியே போயிருக்கா. தேவையில்லாம எங்க போன ஏது பொண்ணு அவளை கேட்டு சாவடிக்காத. அவளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு. அவளாவே கொஞ்ச நாள்ல நார்மல் ஆயிடுவா. சரிடி விடு. சொல்லு குட்டிமா. என் அண்ணி பாவம் தானே. அன்னைக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு என் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். பாவம் இல்லை அவங்க. ஆமா அர்ஜுன், சரி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க சொல்ற? நீ யோசிச்சு பாரு. இதை மட்டும் அந்த எருமை கிட்ட சொன்னேன்னு வை, எனக்கு பதிலாக நீ போய் நின்றுருக்க. அப்போ அது உன் குழந்தையான்னு என்னை பார்த்து கேட்பான். அவன் அப்படிப்பட்ட சைக்கோ. சே அனீஸ் மாமா அப்படிப்பட்டவரெல்லாம் இல்லை. உங்களையும் அவங்களையும் சேர்த்து வச்சலாம் பேச மாட்டாரு. நீ அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க குட்டிமா. ஆனால் அவன் அப்படிப்பட்டவன் தான். உனக்கே தெரியும். நான் சொன்னதில் உனக்கே புரிஞ்சிருக்கும் அன்னைக்கு நான் எந்த நிலைமையில் உதவி பண்ணியிருக்கேன்னு. இப்போ நீ சொல்லு குட்டிமா, நான் பண்ணதில் ஏதாவது தப்பு இருக்கா? அப்பவும் நான் அவனை வர சொல்கிறேன்னு சொன்னேன். அண்ணி தான் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியுமா? அதுவும் அவன் மேலே உள்ள கோபத்துலலாம் இல்லை, அவன் இதை தாங்கிக்க மாட்டான்ட்டு. அண்ணி அவனை அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. ஆனால் அவனுக்கு அது சுத்தமாக புரியாது. லவ் பண்ணுறதுனா அவன் பேச்சை கேட்டுட்டு அடக்கி ஆளணும்னு ஆசைப்படுறான். இல்லை மாமா, அவர் அப்படி நினச்சலாம் பண்ணியிருக்க மாட்டார். ஐசக்காவை பற்றி யாரோ தப்பாக பேசுகிறத அவரால் தாங்கிக்க முடியாமல் இருந்திருக்கும். அதனால் அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் இப்படி தப்பாக பண்ணியிருப்பாரு. சரி குட்டிமா, நீ இப்போ சொல்லு. இதை வச்சு நீ என்னை எதுவும் கேள்வி கேட்டுற மாட்டல்ல? என்னையும் அவங்களையும் வச்சு எதுவும் பேசிட மாட்டல்ல? ஹே மாமா, தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க. எனக்கு உங்களை பற்றி தெரியும். எனக்கு அது போதும்டி, எனக்கு அது போதும். ஆனால் அவன் இருக்கான்ல, அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. தெரிஞ்சா சத்தியமாக சொல்கிறேன், அவன் இப்படி தான் பேசுவான். அது என்னாலையும் அண்ணியாலையும் தாங்கிக்கவே முடியாது, தாங்கிக்கவே முடியாது. சரி மாமா, நீங்கள் அழாதீங்க. இருங்க ஒரு நிமிஷம், வந்துடுறேன். எங்கே போகிற? எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நேரம் நீ என் பக்கத்துலேயே இரு. அச்சோ இருங்க மாமா, வந்துடுறேன்.
எங்க ஓடுறா இவ? ச்சே, பாவம் என் அண்ணி. ஏண்டி, ஏன் ஒரு தடவையாவது என்கிட்ட சொல்லிருக்கலாமே? குழந்தைய கொன்ன பாவி கூட என்னால சேர்ந்து வாழ முடியாதுன்னு என் சட்டையை பிடிச்சி கேட்டிருக்கலாமே. குழந்தைய பத்தி எவ்வளோ கனவு கண்டிருப்போம், எவ்வளோ பேச்சு பேசியிருப்போம். எல்லாத்தையும் ஒரே நொடியில சதிச்ச பாவின்னு என்னை பார்த்து ஒரு வார்த்தை நீ கேட்டிருக்கலாமே. எல்லாத்தையும் உனக்குள்ளேயே வச்சு உனக்கு நீயே ஏண்டி தண்டனை கொடுத்துட்டு இருக்க? தப்பு செஞ்சவன் நான், ஆனா தண்டனைய உனக்கு நீயே கொடுத்துக்கிட்டு இருக்க. என்னம்மா பண்ணீங்க? இப்படி கையை கிழிச்சு வச்சிருக்கீங்க. இதுக்காக தான் அவங்க உங்ககிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்காங்க. ஆறு காவியா என் பொண்டாட்டிய, அவளுக்குள்ள எவ்வளவு கஷ்டத்தை மறைச்சு வச்சிருக்கானு, எவ்வளவு கேவலமானவனா. என் குழந்தையவே நானே கொண்டிருக்கேன். இதான் தெளிவா சொன்னார்ல, உங்களுக்கு அந்த விஷயமே தெரியாதுன்னு. தெரிஞ்சிருந்தா நீங்க அடிச்சிருக்க மாட்டீங்க. இல்ல காவியா, நான் அவளை ரொம்ப காயப்படுத்திட்டேன். எந்த சுச்சுவேஷன்லயும் நான் அவளுக்கு கை நீட்டி இருக்க கூடாது. சரி, இப்பதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், விடுங்க. பாடல் பாடு மொழியெல்லாம் ஊமையானால் கண்ணீருரையாடும் அதில் கவிதை அரங்கேறும். முதல் முறை எனக்கு அழுதிடத் தோன்றும். கண்ணீருண்டு சோகமில்லை.